மக்கள் ஒன்றாக நின்று போராட்டம் நடத்தினால் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜி என்ற திட்டத்தை ஒன்றிய அரசு வாபஸ் பெற்றுவிடும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் பங்கேற்ற தேசிய மாநாடு டெல்லியில் உள்ள ஜவஹர் பவன் அரங்கில் நடைபெற்றது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ஏராளமான 100 நாள் திட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். அப்போது தொழிலாளர் ஒருவர் ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் தலைப்பாகைகளை கட்டிவிட்டார். இருவருக்கும் பிகாஸ் மண்வெட்டிகள் பரிசாக வழங்கப்பட்டன. हो गया। பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய ராகுல் காந்தி, மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள திட்டமான ஜி என்றால் என்ன என்று தமக்கு தெரியாது என்றார். ஜி திருத்தச் சட்டத்தை அனைவரும் ஒன்றிணைந்து புறம் தள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 3 வேளாண் திருத்தச் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடியதைப் போன்று மக்கள் ஒன்றாக இணைந்து நின்றால் கோழைகள் பின்வாங்கி விடுவார்கள் என்றும் அதன் பின்னர் 100 நாள் வேலை உறுதி திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் राहुल गांधी குறிப்பிட்டார். आइडिया यही है कि हमारा जो संविधान है उसे खत्म करो, वन मैन वन वोट का जो कॉन्सेप्ट है उसे खत्म करो, लोकतंत्र को खत्म करो और जो आजादी से पहले हिंदुस्तान था जहां पे एक व्यक्ति राजा महाराजा एक व्यक्ति पूरा डिसाइड करता था. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் ஏழைகளுக்கு வேலைக்கான உரிமையை அளித்த திட்டம் என்றும், ஆனால் இதைத்தான் பிரதமர் மோடி அழிக்க விரும்புகிறார் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஜி என்றால் என்ன என்று தமக்கும் தெரியாதென மல்லிகார்ஜுன கார்கேவும் குறிப்பிட்டார். காந்தியின் பெயரை பொதுமக்களின் நினைவிலிருந்து நீக்க பாஜக முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டிய கார்கே, 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றம் குறித்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் குரல் எழுப்பப்படும் என்று தெரிவித்தார். பிரதமர் மோடி ஏழ்மை வாழ்க்கையை பின்னணியாக கொண்டவர் என்பது உண்மைதான் என்று கூறிய கார்கே, ஆனால் தேநீர் விற்றதாக மோடி கூறுவது பொய் என்றார். தாம் தேநீர் விற்றதாக மோடி கூறுவது வாக்குகளை பெறுவதற்காகவே என்றும் கார்கே விமர்சித்தார். இதற்கிடையே ஜி என்றால் என்ன என்று தமக்கு தெரியாது என்று ராகுல் கூறியது இந்து விரோத செயல் என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.